பொறுத்த வரைக்கும் அவனை நான் தலைமுழுகிட்டேன். நான் பெத்தது ஒரு புள்ள, ஒட்ட புள்ள. என் மனசு ஆளும் கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் அவனை கொண்டு வந்து சேர்த்துலாம் நினைச்சீங்கன்னா வரீங்களா? அழப்படாது, சித்தப்பா தைரியம் பாரு. ஒரு உதவி பண்றீங்களா மாமா? எதா இருந்தாலும் சொல்லு மாப்பிள்ள. நீங்க தயவு செஞ்சு ஊர்ல கொண்டு போய் விட்டுருங்க மாமா. நான் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். இல்லம்மா, மாப்பிள்ள சொல்றதுதான் சரி. அத்தை ராத்திரில இப்படி 3 பேர் முச்சந்தில நிக்கிறது நல்லாவா இருக்கு? இது நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா? சித்தப்பா சொல்றத கேளுமா, பொம்பளை பிள்ளை நீங்க. வா நம்ம வீட்டுக்கு போயிடும். என்ன சித்தப்பா, உங்களுக்கு அப்பா பத்தி தெரியாது? ஐயோ, அவன் என்ன பண்ண போறான்? எங்க அண்ணன் தானே, நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க இப்ப என்ன சொன்னாலும் எடுப்படாது. என்ன சொல்ல போறீங்க? நான் வர மாட்டேன். சொன்னா கேளுமா, வாப்பா. கிருஷ்ணா, நான் போக மாட்டேன். நான் உன்னை நம்ம வேலை வந்திருக்கேன். நான் போக மாட்டேன். போடாத, போட மாட்டேன். போக கிருஷ்ணா, நான் அனுப்பிடாதே கிருஷ்ணா. சரி மாமா, இப்ப என்ன பண்ணலாம் மாப்பிள்ள? இவன் என் கூட இருக்கணும் முடிவு பண்ணிட்டா. ஜனனி என் கூடவே இருக்கட்டும். என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் மாமா. சரி மாப்பிள்ள, நீ சொல்லிட்டீல, நீ எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இரு. அதுக்கு முன்னாடி ஆடிட்டர் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தார். அவர் ஒரு தடவை வீட்டுல பாத்துட்டு வந்துடலாம் மாமா. சரிப்பா மாப்பிள்ள, இந்நேரத்தில் போனா அவரை தொந்தரவு பண்ண மாதிரி இருக்கு மாப்பிள்ள. எங்கேயாச்சும் வெளிச்சம் இருக்கடமா பார்த்து உட்காந்துட்டு விடிய காலம் போயிடலாம் மாப்பிள்ள. என்ன பாப்பலாம். தெரியுமா ஜனனி, குடுமா எடுத்துக்கங்க. சார், இவ்வளவு தூரம் நடந்து போச்சு சார். அன்னைக்கு நீங்க சொன்ன அந்த பவுல்ட்ரி ஃபார்ம்ல வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ப்ளீஸ் பா, உடனே ஃபோன் பண்ணுங்க. ஆடிட்டர் சார், எனக்கு யாரையுமே தெரியாது சார். எனக்கு இதுகளை தான் தெரியும், இதுகளுக்கு என்னைய தெரியும். எங்க எல்லாருக்கும் எங்க மச்சான தெரியும். அந்த மனுஷனே எங்களை வீட்டை விட்டு வெளியே பொங்கிட்டாரு. எல்லாருமா சேர்ந்து ஊர்வலத்தை சுத்தி இருந்தோம்னா ஒரு 4 பேரை பழகிருப்போம். அவங்க மூலியமா எங்கிட்டாச்சும் போய் பொழைச்சுக்குருவோம். எதுவும் கிடையாது. எங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் நீங்க தான் சார். நீங்க தான் இதுகளுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும். கவலைப்படாத கிருஷ்ணா, போன்ல பேசிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு சார். சொல்லுங்க சார். இல்ல, கிருஷ்ணன் வந்திருக்கான். அவன் கூட ஜனனின்னு ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு. உங்க வீட்டுக்கா? ஆமா. பரதத்தை மானத்தை வாங்கணும்னு அழுதுங்களா? திருமல சார், நேத்து ராத்திரியோட அவனுக்கு கர்மாதி பண்ணி முடிச்சாச்சு சார். அவனை பத்தி நான் பேச மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு உட்கார்ந்துருக்கான். அவன் தனியா போறது சிரமம். அது மட்டும் இல்ல, நிரந்தரமா உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பும் பிரிவும் வந்துடக்கூடாது. வேணாம் திருமல, நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அவனுக்கு புத்திமதி சொல்லி கடையில உட்கார வச்சிருங்க. சார், அவனை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கண்ணு முன்னாலே அருவல் எடுத்து சீவுவேன் சார். ஒரே சீவுல தலை தனியா முன்ன தனியா விழும் சார். நான் சொல்றேன், செய்வேன் சார். வச்சிடறேன் சார். என்னடி மூஞ்ச திருப்பிக்கிற? கேளு, எங்க மகன் கேளு. அவங்க கிட்ட சொல்லு, அந்த 2 ஓடுகாலிகளும் ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. அவன் வீடு எங்க இருக்கு? செக்கால 3வது தெரு. அங்க போய் ஒட்டிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் மானத்தையும் இவனை நக்கிட்டு போய் சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா உனக்கு மட்டும் தான் மானம் போன மாதிரி ஓவரா பேசிட்டு தெரியுற? உன் மகன் என் பொண்ணை இழுத்துட்டு வந்ததுல ஏன் மானம் தான்டா சிரிச்சு போச்சு? உனக்கு மானம் இருந்தா உன் பொட்டச்சிருக்க பொலிகால மலை வளர்த்துப்பியாடா. உள்ளதான சொல்றேன்.
இத்தனை நாளா கடை வீடு இருந்த என் பையனை உன் வீட்டுக்கு அந்த 3 நாளை கெடுத்து குடிச்சிடறாங்க உன் பொண்ணு. பார்த்தல அவன் என்ன கன்றாவியா? இத்தனை வருஷமா என் பொண்ணு ஒழுக்கமா தான்டா இருந்தா. 3 நாள்ல உன் மகன் என் பொண்ணு மனசை கெடுத்து இழுத்துட்டு வந்துட்டானா அவன் உன்னைய மிஞ்சினா பொறுக்கே தான்டா இருக்கணும். டேய் யாரா நீ? பெத்தவளே உயிரோட பறி கொடுத்துட்டு நான் எது கேவலப்பட்டு நிக்க முடியும்? தங்கச்சி இல்ல தங்கச்சி. டேய் ஒட்டிச்சு மேல கை வைக்க. ஐயோ 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 குடும்பமானவே போச்சே. ஐயோ ரொம்ப நல்லவன் சார். இப்போதான் ஃபைனல் செமஸ்டர் முடிச்சிருக்கான். 5th செமஸ்டரோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். பேலன்ஸ்லாம் அப்புறம் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் சார். போல்ட்ரி சயின்ஸில் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் சார். சார் அந்த பொண்ணும் கூட வர்றதுனால தங்கறதுக்கு ஏதாவது குவார்ட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் சார். சரி சார், ஓகே சார், இன்னைக்கே அனுப்பிச்சு வச்சிடுறேன் சார். மாப்பிள்ள அவர் பேசுறத பார்த்தா உனக்கு எப்படி வேலை கிடைச்சிரும் போல் இருக்கு. அவர் பேசி முடிச்ச உடனே அவர்கிட்ட என்ன அதுன்னு கேட்டு 2 பேரும் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க வந்துடுறேன். மாமா எங்க போறீங்க? ஒரு சின்ன சோழி இருக்கு மாப்பிள்ள, வந்துடுறேன். என்னம்மா பத்திரமா வந்துருங்க. சரி மாமா. வேமா வண்டி ஓட்டுறா. என்னைக்கு அவன் என் தங்கச்சியை கட்டினானோ அன்னையில இருந்து அவன் படுத்திக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் புள்ள என் மகளை படுத்துறான். இன்னைக்கு அவனை வந்து கூறு போடாம விட மாட்டான்டா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு, கோவப்படாதீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. உங்களுக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும்னே தெரியாது. நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடக்கணும் தாண்டி போய்கிட்டு இருக்கேன். அண்ணா அது எதுக்குண்ணா நீங்க? நான் பாத்துக்கிறேன். ஒரு போனை போட்டு அத்தனை பையில வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிப்பா. நம்மளுக்கு தேவை நம்ம பொண்ணு. அதை கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. தம்பி சொல்றது சரிதாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்கடா இருக்கியா?